அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியை நம்ம யூரேகா சர்வர்னு சொல்லுவோம். அந்த யூரேகா சர்வரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் இந்த மைக்ரோ சர்வீசஸோட ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் நம்ம வந்து பார்த்தோம். எல்லா இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏபிஐ கேட்வேனா என்ன, யூரேகா சர்வர்னா என்ன, மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, மைக்ரோ சர்வீசஸ் ஃபீன் கிளைண்ட் மூலயமா கம்யூனிகேட் பண்ணிக்கும், எல்லாமே சொன்னேன். ஸோ யூரேகா சர்வர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி. என்னென்னலாம் மைக்ரோ சர்வீஸ் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த யூரேகா சர்வரில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்வரை பில்ட் பண்ணணும்ல, சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொன்றும் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். யூரேகா சர்வர் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், ஏபிஐ கேட்வே ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், இந்த ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்மே ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த யூரேகா சர்வரை நம்ம பில்ட் பண்ணால் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வெப்சைட் போய் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம், start.spring.io. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜாவா சூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்ட் மேவன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி நான் com.example டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஐடின்றது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட நேம். நான் வந்து சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜிங் ஜார் வச்சுக்கோங்க, கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலே வச்சுக்கோங்க. ஜாவா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 21. உங்களோட மிஷினில் என்ன வெர்ஷன் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிபெண்டன்சிஸ், என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இது வந்து ஒரு சர்வர்னு சொல்லிட்டு. அப்போ யூரேகா நமக்கு பாருங்க ரெண்டு இருக்கு. யூரேகான்னு போட்டோன்னே எனக்கு ரெண்டு வருது. யூரேகா கிளையண்ட்னு ஒன்று வருது, யூரேகா சர்வர்னு ஒன்று வருது. ஸோ ஆர்கிடெக்சர் படி பார்த்தீங்கன்னா யூரேகா சர்வர் தான் நம்ம இப்போ பில்ட் பண்ணுறோம். அதனால யூரேகா சர்வர்ன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணுவோம். நம்ம அந்த மைக்ரோ சர்வீசஸ் பில்ட் பண்ணும்போது நம்ம யூரேகா கிளையண்ட் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் கிளையண்ட், ஏபிஐ கேட்வே, மைக்ரோ சர்வீசஸ், இது எல்லாமே அந்த சர்வரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ தட் வி கேன் டிஸ்கவர். ஓகேவா? ஸோ இது சர்வர்ன்றனால we can just add யூரேகா சர்வர். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன்றனால நம்ம வந்து ஸ்ப்ரிங் வெப்பும் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இட் will ask என்ன லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு. நான் மியூசிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்டெலிஜே ஐடியா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அல்டிமேட் எடிஷன் வச்சிருந்தாலும் ஃபைன் தான். கம்யூனிட்டி எடிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ டு யூஸ். இதே நீங்கள் எக்லிப்ஸ் என்டர்பிரைஸ் எடிஷன் வச்சிருக்கீங்க, அதில் பண்ணுறதுனால சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் அதில் டேரெக்டாகவே ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் மேவன் ப்ராஜெக்டாக. ஓகேவா? எனிதிங் இஸ் ஃபைன். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மீன் டைம் அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளேயும் டவுன்லோட் டின் கம்ப்ளீட். ஓகே, நான் இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு இந்த ஜிப் ஃபைலை நான் வெளியே எடுத்து விட்றேன். ஓகேவா? அஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இன்டெலிஜ் ஐடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்டும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டு பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இதே நேமில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து போகுது. நீங்கள் என்ன லொக்கேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப் டவுன்லோட்ஸ் எதனாலும் பண்ணிக்கலாம். நான் மியூசிக்கில் வச்சுருக்கேன் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரின்றதை, அதை நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஓகே கொடுத்தோன்னா நம்ம ரெண்டு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணோம்ல, அந்த டிபெண்டன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. அதாவது என்னுடைய மேவன் சென்ட்ரல்னு ஒன்று இருக்கும், சென்ட்ரல் ரெபாஸ்ட்ரி, அதுலேருந்து நம்மளோட லோக்கல் ரெபாஸ்ட்ரிக்கு வந்து வரும். அந்த டிபெண்டன்சிஸை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இட் வில் டேக் சம் டைம். எஸ், முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய அந்த pom.xml ஃபைல். இதில் தான் நம்ம அந்த ரெண்டு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிடணும். ஸ்ப்ரிங் வெப்கானது ஒன்று, நெட்ஃப்ளிக்ஸ் யூரேகா சர்வர் ஒன்று. ஸோ இந்த அப்ளிகேஷனோட மெயின் ஃபைலுக்கு நான் வந்து போகிறேன். ஜாவாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும், சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி அப்ளிகேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ஃபைல். ஓகேவா? இப்போ இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர்ன்றதை நம்ம வந்து சொல்லணும் நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு. நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதுக்கு ஒரு அனடேஷன் இருக்குது. எனேபிள் பண்ணு யூரேகா சர்வரை, எனேபிள் யூரேகா சர்வர் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதுதான் அதுக்கான இம்போர்ட். இது ஓகேவா? இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் சில மெட்டா டேட்டாஸ் நம்ம வந்து கொடுத்தாகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய போர்ட் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நேமு, ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெண்டு இம்பார்ட்டண்டான ஒரு டிபெண்டன்சிஸ், ஐ மீன் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
அதையுமே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம்னா இந்த ரிசோர்ஸஸ் ஃபுல்ல மெயின்குள்ளே இருக்க ரிசோர்ஸஸ்குள்ள அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் தான் நம்ம போட போகிறோம். எனக்கு அப்ளிகேஷன் நேம் இதிலே வந்துருச்சு. இப்போ நான் வந்து போர்ட் நம்பர் நான் வந்து கொடுக்க போகிறேன். சர்வர் டாட் போர்ட். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். நான் சொல்கிற டேர்ம் பண்ணுங்களேன். யூரேகா சர்வர் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் அப்படி நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அதுவே நிறைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துருக்கும். அதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? 8761 இதுதான் டிஃபால்ட்டான யூரேகா சர்வரோட போர்ட். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச போர்ட் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரே தன்னைத்தானே ரெஜிஸ்டர் பண்ணிக்க கூடாது. ஸோ அதுக்காக ஒன்று ஃபர்ஸ்ட் நான் 2 டிபெண்டன்சிஸையும் எழுதிடுறேன். அடுத்து அதனுடைய பர்பஸ் சொல்கிறேன். யூரேகா டாட் கிளையண்ட் ரெஜிஸ்டர் வித் யூரேகா. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபால்ஸ்ன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து யூரேகா டாட் கிளையண்ட் டாட் ஃபெச் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதுவுமே கூட நான் வந்து ஃபால்ஸ்ன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தோட யூஸ் நான் சொல்கிறேன். இது வந்து நார்மல் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரேகா ரிலேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா யூரேகா டாட் கிளையண்ட் டாட் ரெஜிஸ்டர் வித் யூரேகா. யூரேக்கால ரெஜிஸ்டர் பண்ண இந்த அப்ளிகேஷனை அப்படின்னு வந்து இந்த டிபெண்டன்சி வந்து சொல்லுது. டிபெண்டன்சியில் ப்ராப்பர்ட்டி நான் அதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் சர்வர். சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி யூரேகா சர்வர் தன்னைத்தானே ரெஜிஸ்டர் பண்ணிக்க தேவையில்லை. அதனால தான் இந்த ஒரு இதுக்கு நான் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபெச் ரெஜிஸ்ட்ரி ஏன் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன்? ஏன்னா இதுதான் சர்வர். ஒரு கிளையண்ட்டுக்கு நான் ஃபெச் ரெஜிஸ்ட்ரி எடுக்கிறேன்னா பிரச்சனை கிடையாது. சர்வர் எதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரிய டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கு தேவை. ஸோ அதனால அதுவுமே நான் வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். யூரேகா டாட் கிளையண்ட் ஃபெச் ரெஜிஸ்ட்ரி ஈக்குவல் டு ஃபால்ஸ். உங்களுக்கு நம்ம இந்த 2 மைக்ரோ சர்வீஸ்க்கு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் நம்ம எழுதுவோம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த ரெண்டுத்தோட யூசேஜ். ஓகேவா? யா தட்ஸ் இட். அவ்வளோதான். நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி பில்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. பாருங்க ஸ்டார்டட் யூரேகா சர்வர். எனக்கு யூரேகா சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன போர்ட் நம்பர்னா 8761 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8761 கொடுத்தேன்னா அந்த அமேசிங் யூரேகா டேஷ்போர்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளையண்ட் இன்ஸ்டன்ஸும் நம்ம யூரேகாவோட ரெஜிஸ்டர் பண்ணலை. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு நோ இன்ஸ்டன்சஸ் அவைலபிள்னு இருக்குது. ஸோ யா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி, அதாவது நம்மளுடைய யூரேகா சர்வர். ஓகேவா? ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் திங்ஸ் தான். 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்டன்சிஸ் யூரேகா சர்வரும் ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி ஆட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எனேபிள் யூரேகா சர்வர் அனோடேஷன் போடணும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் போடணும். அவ்வளோதான். இந்த 3 பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? பாய்.